கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலுமாய் கர்த்தருடைய வார்த்தை 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் ஒருபோதும் பதில் அனுப்பாமல் இருப்பதில்லை. எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதிலை கொடுக்கிறார். அந்த பதிலை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் உள்ள வார்த்தை நமக்கு தேவை. விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த யாபேஸ் எப்படி ஜெபிக்கிறார்? தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என்னை எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அது என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொள்கிறான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தேவையான எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். நம்முடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கு எப்பொழுதும் பதில் தருகிற தேவனாகவே அவர் இருக்கிறார். ஒருபோதும் ஜெபங்களை தேவன் தள்ளுவது கிடையாது. தேவன் எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதிலை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் என் ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று நீங்கள் நினைப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் தருவார். அதற்கு ஒன்று விசுவாசம் தேவை. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபத்துக்கு பதில் வரும். இந்த யாபேஸ் யார் என்பது கேட்டால், யாபேஸ் அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுக்கிறதான ஒரு சூழ்நிலை. அவனுடைய சூழ்நிலை சரியில்லாத ஒரு நேரம்தான். அவன் தாய் சொல்லுகிறார், நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று சொல்லி இவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இவன் தன்னுடைய நிலைமை துக்கமாக இருக்கிறது, கவலை நிறைந்ததாக இருக்கிறது என்று அவன் நினைக்காமல் அவன் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஜெபமெல்லாம் பரலோகத்தின் தேவன் கேட்கிறார். அந்த ஜெபத்தினாலே அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு மேலே உள்ள வசனம் சொல்லுகிறது, தன் சகோதரர் எல்லாரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இந்த யாபேஸ் மாறினார் என்று பார்க்கிறோம். எப்படி இந்த மாற்றம் வந்தது? நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தேவன் தருகிறார். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இந்த ஞானமுள்ள ஜெபத்தை யாபேஸ் ஜெபிக்கிறார். ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், அது கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கென்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொள்கிறார். அந்த வேண்டுதலை தேவன் கொடுக்கிறார். இந்த வேளையிலே நீங்களுமாய் இதே போல விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்களானால் தேவன் உங்களுடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற வாசிக்கிற ஒவ்வொரு நபரையும் கர்த்தனாகிய தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் உடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. எல்லா தடைகளையும் கர்த்தனாகிய தேவன் நீக்கி போடுவீராக. ஆண்டவரே, என் ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று நினைக்கிற ஒவ்வொரு நபரையும் குடும்பங்களையும் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு நல்ல ஒரு பதிலை கர்த்தர் தருவீராக. விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ணுவீராக. எல்லா ஜெபங்களுக்கும் இருக்கிற தடைகள் நீங்கி போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கிருபையும் சமாதானமும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.